சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடகறி இட்லிக்கெலாம் வேறு லெவலில் இருக்குங்க. தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வடகரியை சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேற்று கூட ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க வடகரி ரெசிபி போடுங்கன்னு. அவங்களுக்காகவும் இந்த வீடியோ. நான் வடகரி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க கமெண்ட்லேயும் அதை மாதிரியே போட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி காலையிலேயே இந்த வடகரி தான் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 வரமிளகாய், கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து பல்ஸில் வச்சு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது எல்லாத்தையுமே இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சதையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸில் வச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 10 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 4 பல்லாரி வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக புதினா, 3 தக்காளி பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைய வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி தாராளமாக ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரக்குள்ளே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே கிளறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனை வருது. வடகறி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.